நம்ம உடம்புல மொத்தம் 206 எலும்புகள் இருக்கு. இந்த எலும்புகளினுடைய கூட்டமைப்புல தான் நாம நிக்கிறோம், திரும்புறோம், சிரிக்கிறோம், நடக்கிறோம், எல்லாமே செய்றோம். ஒண்ணுத்துக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. இந்த டிராஃபிக் போலீஸ்காரங்க, அதே மாதிரி ஷாப்ல வந்து நிறைய இந்த துணிமணி எடுத்து கொடுக்குறவங்க, நகைகளை எடுத்து கொடுக்குறவங்க, அந்த மாதிரி சேல்ஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், சில சமயம் இரவு 10 மணி வரைக்கும் கூட நின்றுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மூட்டினுடைய அழுத்தம் ஏற்பட்டு, பாதத்தினுடைய அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு வலி ஏற்படும். லேப்டாப் முன்னாடி உட்காந்து மணிக்கணக்கில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த டயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை தொங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ கீழேருந்து பிளட் சர்க்குலேஷன் மேலே வரும்போது நீங்கள் காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டிலையும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, காலை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் மூட்டு வலி அதிகமாக இருக்குது, முட்டியில் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு அருமையான முத்ரா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வலது கையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, மோதிர விரலையும் உங்களுடைய ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம உடம்புல மொத்தம் 206 எலும்புகள் இருக்குது. இந்த எலும்புகளினுடைய கூட்டமைப்பில் தான் நாம் நிற்கிறோம், திரும்புகிறோம், சிரிக்கிறோம், நடக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஒன்றுத்துக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து ஒரு 2010க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2000க்கு முன்னாடியே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 50-60 வயசான பிற்பாடு தான், 60 வயசான பிறகு தான் எனக்கு மூட்டு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் நிற்கிறவங்க, இந்த டிராஃபிக் போலீஸ்காரங்க, அதே மாதிரி ஷாப்பில் வந்து நிறைய இந்த துணிமணி எடுத்து கொடுக்குறவங்க, நகைகளை எடுத்து கொடுக்குறவங்க, அந்த மாதிரி சேல்ஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், சில சமயம் இரவு 10 மணி வரைக்கும் கூட நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மூட்டினுடைய அழுத்தம் ஏற்பட்டு, பாதத்தினுடைய அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு வலி ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 வயசு 65 வயசுக்கு மேலே விட்டமின் டெஃபிஷியன்சியால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இல்லாதனால, நமக்கு சத்து இல்லாதனால கால் வலி, மூட்டு வலி அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, ஒபிஸாக இருக்கிறதுனால வலிகள் வரும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே வலி இருக்கும். ஜெனட்டிக்கலாகவே அவங்களுடைய பரம்பரை தன்மையில் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம் வலி, அதனால இருக்கும். இப்போ மூட்டு அப்படின்னு சொன்னால் என்ன, எல்லாமே மூட்டு தாங்க. அதாவது காலில் இருக்கிறது மட்டுமே மூட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா ஜாயின்ஸும், நம்ம வந்து இந்த எலும்புகளுடைய கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஜாயின்ஸுமே நமக்கு வந்து மூட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஒரு விரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த விரலில் இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட், மொத்தம் 3 ஜாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம விரலை இப்படி மடக்கும் போது இந்த விரலை வந்து இப்படி மடக்கிறோம் இல்லையா, இப்படி பண்ணுறோம் இல்லையா, இப்படி பண்ணும்போது இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட், இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் கால்லையும். காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருவிரலுக்கு கீழே ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த காலுக்கு மேலே அந்த நம்ம நகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சின்ன எலும்பு. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எல்லாம் தெரியும் உங்களுக்கு, எந்தெந்த இடத்துல ஒரு கொடாக வரும், அதெல்லாம் ஜாயின்ட்ஸ் தான். இப்போ சின்ன வயசுலேயே ஏன் மூட்டு வலி வருது அப்படின்னா, உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது நம்பர் 1. நம்பர் 2, லேப்டாப் முன்னாடி உட்காந்து மணிக்கணக்கில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த டயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை தொங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ கீழேருந்து பிளட் சர்க்குலேஷன் மேலே வரும்போது நீங்கள் காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டிலையும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, காலை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. காலை தூக்கி வச்சுட்டு 2 காலையும் ஒரு ஸ்டூல் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்பர் 1 அந்த எலும்புகளினுடைய இயக்கம். நம்பர் 3 நரம்புகளுடைய ஸ்ட்ரெச். இந்த 3 ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேயே 25-30 வயசுலேயே மூட்டு வலி வருது, இல்லை ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் எனக்கு வலிக்குது, தூங்கி எழுந்தால் அப்படி ஒரு வலி வலிக்குது உடம்பு, நைட்டு படுக்க போகும்போது அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே முறிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படிம்பாங்க. சதையில் வர்ற வலி வேறு, மூட்டு ஜாயின்ஸில் வர்ற வலி வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சதையில் வர்ற வலி வேறு. இப்போ நம்ம மூட்டு வலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் உங்களுக்கு வலி வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் நேச்சுரல் ரெமிடி அப்படிங்கிறது என்ன. இப்போது டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் சரி, அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாத்திரைகள் எழுதி தருவாங்க. வலி குறையறதுக்கான மாத்திரை, அது வலி குறையறதுக்கு 2 மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத்திரை விட்டமின், கால்சியம், அதுக்கப்புறம் மினரல்ஸ் எல்லாத்துக்கும் மாத்திரை எழுதி, சத்து மாத்திரைன்னு எழுதி கொடுப்பாங்க. ஸோ 6 வகையான மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாகவே முதல்ல வலி வரும்போதே அந்த வலியை குறைக்கிறதோ இல்லை அந்த வலியை வந்து எடுக்கிறதோ எப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு 15 முறை கட்டில்
கட்டிலேயே உட்காந்து நீங்க நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. இதுக்கு பேரு தீர்க்க சுவாச பிராணாயாமா அப்படின்னு பேரு. ஸோ இந்த தீர்க்க சுவாச பிராணாயாமா முடிச்ச பிற்பாடு என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட கைகளை நல்லா உதருங்க. உங்க கைகள் உங்க கால்கள் எல்லாத்தையும் உதருங்க. நல்லா இப்படி உதறணும். உதறிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கைகளை நல்லா இப்படி திருப்பி இப்படி ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டு நல்லா திருப்புங்க. அதுக்கப்புறம் கைகளை நல்லா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்தோடனே சோம்பல் முறைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸு பார்த்தீங்கன்னா டாகாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் 2 காலை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். உட்காந்துட்டு எழுந்திருக்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணும். நம்ம ஸ்ட்ரெச்சே பண்ணுறதில்ல. ஏஞ்சி தடன்னு ஓடுறது, தடன்னு சாப்பிட்றது, கடகடன்னு குளிக்கிறது, வண்டி எடுத்துகிட்டு ஓடுறது, இப்படியே இருக்கோம் நம்ம. தயவு செய்து ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம், அப்படியே இல்லைன்னா கூட ஒரு 10 நிமிஷம் உங்கள் உடம்புக்காக தூங்கி எழுந்த உடனே கை கால்களை நல்லா சோம்பல் முறிக்கணும். எப்படி முறிக்கணும்னு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கைகளை நல்லா இப்படி விரல்களுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த கையை அப்படி நல்லா டைட்டாக அப்படி பண்ணுங்கள். 2 கைகளையும் இப்படி மூடிட்டு இப்படி. இதுக்கு பேர் முஷ்டி முத்ராக்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆசனங்கள் முத்ரைகள் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு 100% பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த கைகளை இதுக்கு பேர் முஷ்டி முத்ரான்னு பேர். நல்லா அப்படி கைகளை அப்படி சேர்த்து வச்சு அப்படி ஒரு டைட்டாக பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரல்களை நல்லா டென்ஷனாக இப்படி பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அதுக்கப்புறம் நம்ம எழுந்து நின்று மார்ச் பாஸ் பண்ணுறது. நல்ல லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு ஸ்கூல்லலாம் சின்ன வயசில் பண்ணுவாங்க. அதை காலையில் தூங்கி எந்திரிச்சு பண்ணுங்க. பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இந்த முட்டு இந்த ஜாயிண்ட்டு இங்கே உங்களோட ஷோல்டரு உங்களோட கைகள் எல்லா இடத்துக்கும் பயங்கர ரத்த ஓட்டம் போகும். ஸோ அது நல்லா பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால்களை நல்லா திருப்பி ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு நல்லா திருப்புங்க. காலை மேலே தூக்கிடுங்க. என்னென்ன மூமெண்ட் எல்லாம் உங்களால் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க. இப்போது இதெல்லாம் நான் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு இப்போ கொஞ்சம் மூட்டு வலி அதிகமாக இருக்குது, முட்டியில் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான முத்ரா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வலது கையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோதிர விரலையும் உங்களுடைய கட்டை விரலையும் சேர்த்துக்கோங்க. இடது கையில் உங்களுடைய நடு விரல் இருக்கு இல்லையா, நடு விரலையும் உங்களுடைய கட்டை விரலையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு பேர் பிருத்திவி முத்ரான்னு பேர். இதுக்கு பேர் ஆகாய முத்ரைன்னு பேர். இந்த 2 முத்ரையும் உங்களுடைய மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு. இதை எப்போப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணலாம், 11 மணி அந்த நேரத்தில் பண்ணலாம், 4 மணிக்கு பண்ணலாம், இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இதை தொடர்ந்து எவ்வளவு நாழி பண்ணலான்னு பார்த்தா இதை தொடர்ந்து 21 நிமிஷம் பண்ணணும். 21 நிமிஷம். அப்படி 21 நிமிஷம் உங்களால் கண்டினியூஸாக உட்கார முடியலன்னா 18 நிமிஷம் உட்காருங்க. அப்படி முடியலை அப்படின்னா 9 நிமிஷம் உட்காருங்க. அதுவும் முடியலன்னா 6 நிமிஷம். அதுவும் இல்லை 3 நிமிஷம். அப்போ 3, 6, 18, 21 இந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க. அப்போ எளிமையாக பண்ணணும்னா 3 நிமிஷம் பண்ணலாம். இந்த முத்திரை பண்ணும்பொழுது நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது வேற எதையாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு ஏதாவது மொபைல் பார்த்துக்கிட்டோ பண்ணக்கூடாது. இந்த முத்திரைகள் பண்ணும்பொழுது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய மூட்டு வலியில் அதனுடைய மனசை செலுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்கு இல்லையா, ஸோ இந்த மோதிர விரலுக்கும் இந்த கட்டை விரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடு விரல், இந்த கட்டை விரல். ஸோ பிருத்திவி முத்ரா, ஆகாய முத்ரா, இந்த 2 முத்திரைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய உள்ளங்கை உங்களை பார்த்து இருக்கணும். ஸோ கீழே தரையில் உட்காந்துக்கலாம். தரையில் ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்துக்கங்க. அப்படி இல்லைன்னா சோஃபாவில் உட்காந்துக்கங்க. உங்களால் 2 கால்களையும் மடித்து வச்சு உட்காந்துக்க முடியும் அப்படின்னா கால்களை மடித்து வச்சுக்கிட்டு சம்மணம் போட்டு உட்காரலாம். இல்லை என்னால் அப்படி பண்ண முடியல அப்படின்னா காலை தொங்க போட்டுக்கலாம். காலை தொங்க போடாமல் ஒரு ஸ்டூல் மேலே காலை வச்சுக்கோங்க. உங்களுடைய தொடை மேலே உங்களுடைய உள்ளங்கைகள் உங்களை பார்த்துட்டு இருக்கணும். இப்படி திருப்பக்கூடாது, நேராக இருக்கணும். ஸோ இப்படி நேராக வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை எவ்வளோ தூரம் உங்களால் பொறுமையாக உள்ளே இழுக்க முடியுமோ உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. இந்த முத்திரையை நீங்கள் 3 நிமிஷம் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்து ஒரு 2 ரவுண்டு நடந்துட்டு திருப்பி 3 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு 3 நிமிஷமோ 6 நிமிஷமோ 18 நிமிஷமோ அல்லது உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 21 நிமிஷம் இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் பண்ணலாம், ஒரே ட்ரிப்பாக உட்காந்தும் பண்ணலாம். இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் சரியாகும். இப்போ ஒரு எலும்புக்கு நடுவுலையும் கொஞ்சம் கேப் இருக்கும். அது காற்று, அந்த காற்று இருக்கும். அந்த காற்று பார்த்தீங்கன்னா அந்த காற்று இல்லாமல் இருக்கும்போது 2 உராய ஆரம்பிக்கும். அந்த உராய ஆரம்பிக்கும் போது வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இந்த முத்திரைகள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை பண்ண 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 ஆகாய முத்திரையும் பிருத்திவி முத்திரையும் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போகும். அதே மாதிரி அழுத்தக்கூடாது. அந்த விரலை வச்சுக்கிட்டு நீங்கள் அழுத்தக்கூடாது. எப்படி பிறக்கணும்னு லைட்டாக வச்சுக்கணும். இப்படி பிடிக்கணும் அப்படின்னா லேசாக பொறுமையாக பிடிச்சா போதும். நீங்கள் அழுத்தி பிடிக்கக்கூடாது. அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த ப்ரெஷரில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வலி தான் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. அதனால ஃபெதர் டச்னு சொல்லுவோம். ஃபெதர் டச்னா லைட்டாக அப்படி தொடுறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை
முடிச்சுட்டு நீங்கள் ஞான் முத்ரா இதை வந்து தியான முத்ரான்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஞான் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழில் தியான முத்ரான்னு சொல்கிறோம். இந்த பிருத்திவி முத்ராவும் நீங்கள் வந்து இந்த ஆகாய முத்ராவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தியான முத்ராவில் உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. தீர்க்க சுவாச பிராணாயாமா. எப்போவுமேங்க மூச்சும் முத்ராவும் ரெண்டும் ஒன்றா போயிட்டே இருக்கணும். நீங்கள் முத்ராவை மட்டும் பண்ணிக்கிட்டு வேறு எதையோ நினச்சிட்டு இருக்கக்கூடாது, வேறு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு வேறு எதையோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்ரா பண்ணும்பொழுது உங்களுடைய மனசு அந்த முத்திரையில் தான் இருக்கணும். அந்த முத்திரையில் என்னால் மனசை செலுத்த முடியாது அப்படின்னா மூச்சில் இருக்கணும். ஸோ மூச்சை எவ்வளோ மெதுவாக இழுக்கிறீங்களோ அவ்வளோ மெதுவாக இழுத்து, எவ்வளோ பொறுமையாக வெளியில் விடுறீங்களோ அவ்வளோ பொறுமையாக வெளியில் விடணும். அப்போ ஆக்சிஜனேற்றம் அதிகமாகி என்ன ஆகும்னா, நீங்கள் பண்ணுற முத்திரையில் இருக்கக்கூடிய பலன்கள் அதிகமாகும். அதே மாதிரி வியாயமாசன்னு சொல்லக்கூடிய யோகா ஆசனம் பண்ணுறதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தன்மை, ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு அசைவு இருக்கணும். வெறும் முத்ரா மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வலி குறையுமே தவிர வலி தீராது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலி குறையும், ஆனால் சுத்தமா அந்த வலியை வெளியில எடுத்து போட்டுறணும். இனிமே நமக்கு வலியே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நான் என்ன சொல்லி தருவேன்னா முத்ரை சொல்லி தரேன். முத்ரைக்கு அடுத்தது நான் என்ன சொல்லி தருவேன்னு பார்த்தீங்கன்னா, உடலினுடைய இயக்கங்கள், வியாயமாசன் பேர். சின்ன சின்ன இயக்கங்கள் மூலமா ஒவ்வொரு மூட்டுக்கும் தனித்தனியா, அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1008 வியாயமாசம் இருக்குங்க. நம்ம உடலுடைய இயக்கம், ஆசனங்கள் இல்லாத நம்ம உடல்ல இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1008 இருக்கு. அந்த 1008 மூமெண்ட்ஸுக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நம்ம அந்த மூமெண்ட்டை கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற வலி சுத்தமாக போயிடும். மூட்டு வலி அப்படிங்கிறது சுத்தமாகவே போயிடும். இப்போது உடலில் இயக்கம் இல்லாமல் வெறும்ன முத்திரைகள் மட்டும் பண்ணால் எனக்கு பிரயோஜனம் இருக்கா? இருக்குது. உங்களுக்கு வலி குறையும். ஆனால் வலியை எடுத்து வெளியில் போட்டுடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இயக்கம், அந்த வியாயமாஸ் பண்ணணும். யோகா ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பாஸ்டர். ஒரு ஆசனம் இருக்குது அப்படின்னா அந்த ஆசனத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நின்னீங்கன்னா தான் பிரயோஜனம் இருக்கும். ஆனால் அந்த பிரயோஜனம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நம்மளோட உடம்பினுடைய இயக்கம் அதிகமாக வலி இருக்கும்பொழுது நம்மளால் ஆசனம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாயமாசன் சொல்லக்கூடிய ஸ்விங்கிங் மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த முத்ராவோடு சேர்த்து அதையும் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பலன் ஏற்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்புல அந்த மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் எதுவுமே இருக்காதுங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த முத்ரையை பண்ணுங்க. வாயு முத்ரா அண்ட் பிருத்வி முத்ரா ரெண்டும் பண்ணுங்க. அதே மாதிரி ஞான் முத்ரா, அதாவது தியான முத்ரால இந்த உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய ஆட்காட்டி விரலையும் சுட்டு விரலையும் இந்த தம்பையும் வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு பொறுமையாக உட்காந்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இது பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூச்சில் அதிகமான அளவு பிராணவாயு செலுத்தப்பட்டு உடம்புல எந்த இடத்துல பிராண சக்தி குறைவாக இருக்கோ, எந்த இடத்துல வலி குறைவாக இருக்கோ அந்த இடத்துக்கு பிராணசக்தி போய் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலி சரியாகும். அதனால் நீங்கள் முத்ரா பண்ணுங்கள். முத்ரா பண்ணும்போது வலி குறையும். உடலில் இயக்கம் வியாயமாஸ் பண்ணுங்கள். வியாயமாஸ் பண்ணும்போது வலி சுத்தமாக போகும். இதை தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் மற்ற எந்த விதமான வலிகளுமே வராது. அதனால் தொடர்ந்து இப்போ நமக்கு சாதம் மட்டுமே நமக்கு சாப்பிட முடியாது இல்லையா, அதோட நமக்கு காய் வேணும், ஒரு கூட்டு வேணும், ஒரு குழம்பு வேணும், ஒரு ஊறுகாய் வேணும், ரசம் வேணும், மோர் வேணும், எல்லாமே வேணும். அந்த மாதிரி தான். ஸோ பொறுமையாக நம்ம மூட்டு வலியோடு எல்லாமே சேர்த்து, அதாவது முத்ராவும் வேணும், நமக்கு வியாயமாசம் வேணும், கொஞ்சம் தியான பயிற்சியும் வேணும், கரெக்டான டயட்டும் வேணும். இது எல்லாமே சரியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஃப்யூச்சரில் சுத்தமாக அந்த மூட்டு வலி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.